ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்திய பொருளாதாரத்தில் பார்ட் 2 வந்து பார்த்துடலாங்களா? 7.2 ஆல்ரெடி பார்ட் 1 பார்க்கலாம். பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பாருங்கள். நம்ம நாடு பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னேறி கொண்டு இருக்கிற நாடுகளில் பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா 7வது இடத்த பிடிச்சி வலுவான இடத்த அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வளர்ச்சியோட விகிதம் வந்து நீடிச்சிருக்கு, நிலையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வளர்ச்சிக்கான வாய்ப்பு வந்து பெருமளவில் வந்தாலுமே சில அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னேறிய நாடுகள்னால் அதோட இயல்புக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உயர்ந்த வருமானம் இருக்கணும். ஒரு நாட்டோட வருமானம் பார்த்திங்கன்னா உயர்ந்த அளவில் இருக்கணும். அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்க பர்சனோட வருமானமும் பார்த்திங்கன்னா உயர்ந்த அளவு இருக்கணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை வந்து நல்ல உயர்ந்த குவாலிட்டியான வாழ்க்கை, தரமான வாழ்க்கையாக இருக்கணும். அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் முழு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கணும். தொழில்துறை ஆதிக்கம் இருக்கணும். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹை குவாலிட்டியில் இருக்கணும். அதே மாதிரி அவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நகரப்புறமாக இருக்கணும். அதனால் நகரப்புறம்லாம் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் ஒரு மிடில் ரேஞ்சில் வந்து இருக்கணும். அதே மாதிரி சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் வந்து சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் மிக குறைந்த வறுமை நிலை இருக்கணும். அதே மாதிரி அரசியல் மற்றும் ஆட்சி வந்து நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதாரத்தோட இயல்புன்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவை வந்து கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்து தனியார் துறையும் பொதுத்துறையும் வந்து சேர்ந்தே வந்து வேலை செய்யுது. ஒரே கட்டமைப்பு கீழே இருக்கிறதுனால தான் இது வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வேளாண்மை முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமானவர் பார்த்திங்கன்னா வேளாண்மை தொழில் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது இந்திய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மை வந்து வேளாண்மையிலேருந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 17% இருக்குது. அதே மாதிரி 60% மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்காக வேளாண்மை சார்ந்த தொழிலில் தான் ஈடுபடுறாங்க. இதனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 17% வந்து வேளாண்மையிலேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மை வந்து தன்னிறைவு அடைஞ்சது மட்டுமல்லாத உபரி உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழங்கள், காய்கள், வேளாண்மை வாசனை பொருட்கள், எண்ணெய், புகையிலை, விலங்கு தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வணிகத்தின் மூலம் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வளர்ந்து வரும் சந்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 3ல் பார்க்கலாம். வீடியோ லென்த்தாக போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.